நல்ல நுண்ணுயிர்கள். குடல்ல நல்ல கிருமிகளும் இருக்கும், நல்ல கெட்ட கிருமிகளும் இருக்கும். இந்த கெட்டது அதிகமாச்சுன்னா, அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கிய உலகத்துக்குள்ள எல்லாரும் போகணும், ரொம்ப அவசியம். அந்த ஆரோக்கிய உலகத்துக்குள்ள போறதுக்கு முதல் படி நம்ம குடலுக்குள்ள உள்ள போறோம். ஏன்? குடலுடைய ஆரோக்கியம் தான் உடலுடைய ஆரோக்கியம் அப்படின்னு இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. இது என்னைக்கோ நாம தமிழர்கள் உணர்ந்திருக்கோம். எப்படின்னா, என் வயிறு குளிர நீ பேசினப்பா, கோபமா இருக்கப்ப என் அடி வயிறு பத்திக்கிட்டு எரியுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வயிறு சம்பந்தப்பட்ட நிறைய பழமொழிகளை நம்ம அந்த காலத்துலேருந்தே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே, என் வயிறு எரிஞ்சா நீ நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என் மனசு குளிர அப்பா அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. இப்படி வயிறு 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 நிறைய பேசியிருக்கோம், கோபத்துலையும் சந்தோஷத்துலையும். அம்மாவும் பிள்ளைனாலும் வாயும் வயிறும் வேற. இது மாதிரி ஒரு 50 பழமொழிகள் இருக்கு வயிறை பற்றி. அவங்களாம் விஞ்ஞானிகள் கிடையாது, ஆனால் வயிறை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது நமக்கு ரொம்ப தேவை. அதனால குடல் நலமே உடல் நலம். அதனால இந்த குடலை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னா, முதல்ல வாயில நல்ல பொருள் உள்ள போட்டால் அது குடல்ல போய் நல்லதா போய் சேரும், நல்லதா வெளியே வரும். இது முதல் காரணம். ரெண்டாவது, தண்ணீர் குடிப்பது, நார்ச்சத்துள்ள பொருள் சாப்பிட்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மெதுவாக சாப்பிட்டு பழகணும். குறைந்த அளவு சாப்பிடணும், தேவையான அளவு குறைந்த அளவு சாப்பிடணும், போதுமான இடைவெளி விட்டு சாப்பிடணும். இதெல்லாம் குடலை பாதுகாக்கக்கூடிய முறைகள். ரைட். இந்த குடலுக்கு எப்பயுமே அந்த காலத்துல விஷயம் தெரியாம நீராகாரம் குடிச்சாங்க. அந்த நீராகாரத்துல என்ன இருக்கு? நல்ல பாக்டீரியா நிறைய இருக்கு. அந்த நல்ல பாக்டீரியா குடலை பாதுகாக்கும். அப்ப நம்ம மறைமுகமா தெரிஞ்சோ தெரியாமலோ தயிர் சாப்பிட்டோம். ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோபயாட்டிக் நுண்ணுயிர்கள், நல்ல நுண்ணுயிர்கள். குடல்ல நல்ல கிருமிகளும் இருக்கும், நல்ல கெட்ட கிருமிகளும் இருக்கும். இந்த கெட்டது அதிகமாச்சுன்னா பேதியாகும், வயிறு வலிக்கும், பசிக்காது, மலச்சிக்கல் ஏற்படும், வாய் துர்நாற்றம் அடிக்கும். இதெல்லாம் நல்ல கிருமிகள் இருந்தால் என்ன ஆகும்? இதெல்லாம் நடக்காது. நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். நம்ம மூளை நல்லா செயல்படுறதுக்கு குடல் ஆரோக்கியமாக இருக்கணுன்றான். இப்போ மந்தமாக இருக்கும், ஒரு வேலை செய்யலை, சோம்பேறித்தனமாக இருக்கும், சரியாக புரியல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? குடல் தான் காரணம் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது. அதனால குடல் சுத்தமே உடல் சுத்தம். இதற்கு நம்ம ஈஸியாக எத்தனை வழிகள் இருக்கு, எளிமையாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்ன அப்படின்னா, பசும் தயிர் வாங்கிக்கிங்க. ஒரு 100 ml இல்லை 150 ml. காலை எந்திரிச்ச உடனே இந்த பசும் தயிரை ஒரு பவுலில் ஊற்றி ஸ்பூனில் அப்படியே சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சு 40 நிமிஷத்துக்கு எதுவும் சாப்பிடாதீங்க. அப்போ என்ன ஆகும்? நல்ல நுண்கிருமிகள் அதிகமாக உற்பத்தியாகி கெட்ட கிருமிகளை அழித்து விடும். 1. இரண்டாவது, இந்த குடல் ஆரோக்கியத்துக்கு இந்த தயிர் ரொம்ப ரொம்ப அவசியம். இது வாரத்துக்கு நம்ம 3 நாள் சாப்பிடலாம். தொடர்ந்து ஒரு 3 வாரம் கடைபிடிச்சதுக்கு அப்புறம் வாரத்துக்கு 2 நாள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ தயிரை கண்டிப்பா குடல் நலத்துக்கு நீங்க வாழ்க்கையில சேர்த்துக்கணும். வேற விதிமுறை ஒண்ணுமே கிடையாது. வெறும் வயிற்றுல சாப்பிடணும். 40 நிமிஷம் வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. இது குடல் நலத்துக்கு மிக மிக உகந்தது. பல பிரச்சனைகள் தீரும். அதாவது குடல் நலமே உடல் நலம் அப்படின்றதுக்கு நமக்கு அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் பசும் தயிர். பசும் தயிர் கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னா, நல்ல குவாலிட்டி தயிர் வாங்கிக்கிங்க, வேற வழி கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பசுந்தயிரா முயற்சி செஞ்சு சாப்பிட்டு உங்களுடைய குடல் நலத்தை அதிகமாக்கி கொண்டு நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். நன்றி.